வாழ்வோம் வழி. எத்தனை வயசானாலும் எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. எங்க அம்மா அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் பப்ளிக்ல எங்க அம்மா பேச மாட்டாங்க. பேசி நான் பார்த்ததே இல்லையே. 4 பேர் இன்னைக்கு எனக்கு எங்க அம்மாவை என்ன ஞாபகம்னா, நிறைய பேர் பேசுறதெல்லாம் சண்டைலாம் போட்டுருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருப்பா, சிரிச்சுட்டு இருப்பா. ஒரு வார்த்தை பேசினதாக இடையில புகுந்து பேசினதே இல்ல. நான் கேட்டதும். அப்படி இருக்க முடியுமான்னு கூட நான் நினைச்சிருக்கேன். அவங்க அம்மாவே சில நேரத்துல சண்டை போடும். எங்க பாட்டி. ஏதோ வேற குடும்ப கதைகளை சொல்லியிருப்பா. எங்க அம்மா கலந்துரையாடலே இல்ல. அவங்க போக்குக்கு விட்டுருவாங்க. நான் அதுக்கப்புறம் கேட்பேன். ஏம்மா நீ உன் கருத்து ஒண்ணுமே சொல்லலையே. என் கருத்து நான் சொல்லி என் கருத்து என்னோட இருக்கணும். அவங்க கருத்தை சொன்னாங்க முடிஞ்சு போச்சு. என்ன நிலை பாருங்க. என்னுடைய அந்த ஒரு நிலை வருவதற்கு என் தாய் ஒரு காரணம். இன்னைக்கு எங்க அம்மா இறந்த நாள். நினைச்சு பாருங்க. அப்ப அந்த மனதுல அது நிறைஞ்சு நிக்குதுன்னா, அது எப்படி என்னை பற்றி கொண்டது. 2ம் ஒட்டி கொண்டது. இது இந்த நெருப்பு அந்த நெருப்பு பத்திச்சு. ரத்த அளவுல இருந்தாதான் இல்லையா? அந்த வேவ் லென்த் நீங்க சுருக்கணும். அதான் லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள வேவ் லென்த் என்ன பண்ண நீங்க பாக்கணும். நம்ம வேவ் லென்த் ஓவரா இருக்குது. ஓவரா போய் என்ன பண்ண போறோம்? உங்களை 4 பசங்க நீங்க ஆகா சூப்பர் என்ன லாபம்? எவனோ தெருல உள்ளவனுங்க பொறுக்கி பசங்க கூட சொல்லுவான். அத பெருமை நினைக்கிறதா? நீங்க நல்ல ட்ரெஸ் கொடுக்குறீங்க மேடம். சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். உன்னை ரசிக்க வேண்டிய உன் புருஷன். அதான் உன் குடும்பம். நீ அந்த எண்ணத்தை சிதற விட்டுட்டு அடுத்தவன் பார்க்கணும் சிரிக்கணும்னு நினைச்சேன்னா அங்கேயும் வாழ்க்கை சிதறி விட்டது. மனம் கோணி விட்டது. நல்ல சிந்தனை வரவே வராது. இன்னும் அடுத்த கட்டம். நல்ல சிந்தனை இல்லாதவர்களுக்கு ஞான சிந்தனை ஒப்பாகும். அடுத்தவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். உரிமை உடையவர்கள் உங்களை அலசி பார்த்துட்டோம் ஆராய்ந்து. உரிமை யாருக்கு? உங்க அப்பா உங்களை பார்த்து சொல்லணும். உங்க அம்மா சொல்லணும். அண்ணன் தம்பிகள் கூட இல்ல. அவங்க எல்லாம் வேற. அடுத்தது உங்களுடைய ஆணா இருந்தா பெண்ணும், பெண்ணா இருந்தா ஆண். அதுக்கப்புறம் உங்க குழந்தை. குழந்தை உங்களை பார்த்து சொல்லும். அம்மா இப்படிலாம் படம் உடுக்காதீங்கம்மா, எனக்கே பிடிக்கலம்மா. சில பசங்க சொல்ல கேட்டிருக்கேன். இந்த அம்மா தொப்புள் கீழ புடவை கட்டிட்டு அப்படி நெருங்கிட்டு வருது. பையன் சொல்றான், நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்க பக்கத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட்டு இறங்குறாங்க. அந்த அம்மாக்கு தொப்புள் அந்த விழுதா இது அப்படி இருக்குது புடவை. பையன் கையை பிடிச்சது, அம்மா புடவை இழுத்துட்டுங்க. அவன் அப்படி சிரிச்சுட்டே போடா ரெண்டு வா. பையனுக்கு அதை சகிக்க முடியவில்லை. அவன் 11 வயசு பையன். அப்ப என்ன வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. அம்மாவை பத்தி அவனுக்கு என்ன ஒரு தெய்வாம்சம் வருமா? அம்மான்னு சொல்லுவான். ஆனா மனசுக்குள்ள கூடு கிட்டதான். அப்புறம் இந்த மாதிரி தொப்புளுகையில உடுக்கக்கூடிய பொம்பளை தான் அவன் தேடுவான். ஏன்னா எங்க அம்மா அப்படித்தான் விட்டு தெரிஞ்சான். குடும்ப வாழ்க்கை சிதறிவிட. குடும்ப கட்டுக்கோப்பு ஏன் அடுத்த கட்டம். நீங்க வாழ்வதற்கு ஞானம் பெறுவதற்கு நன்றாக சிந்தியுங்கள். அதனால அந்த சப்ஜெக்ட நான் இப்ப எடுக்கிறேன். குடும்ப சிந்தனை நமக்கு எதற்கு? துறவரம் போறவனுக்கு ஞானத்துல போறவனுக்கு குடும்பம் இருக்குன்னு விவரம் கேட்டவங்க பேசுவாங்க. ஞானத்தில் போறவனுக்கு குடும்பம் தான் வேணும். ஏன்னா வெளி உறவுகள் அற்று போக வேண்டும். அவன் உள் உறவுக்குள்ளே மூட வேண்டும். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுதுதான் உங்க உள்ளத்துக்குள்ளே நீங்க போக முடியும். தாய் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். மனைவின்னு வருகின்ற பொழுது அன்னைக்கே அவ மாறு. அதனால்தான் சைவத்துல என்ன சொன்னாங்கன்னா சிவன் சக்தி 2 ஒண்ணு. பாதி இரு பாதிகள் ஒன்றானு. ஆண் பாதி பெண் பாதி. உண்மையா நீங்க 2 சிஸ்டம்ல கர்மா இடையில பயங்கரமா நிக்கத்தான் செய்யும். அந்த கர்மாவை என்ன பண்ணலாம்? குறைச்சுக்கிட்டே வரும். நிறைய பெண்கள் அவருக்கு பிடிக்காதீங்க. நான் அந்த காலத்துல எல்லாம் டை போடுவேன். முடி இப்படி இழுத்து இப்படி எல்லாம் மென்னு கூட்டுக்குவேன். அப்புறம் அப்படி கட்டுவேன் இப்படி கட்டுவேன். எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. அதெல்லாம் நான் மாட்டேன். நான் முன்னால அதெல்லாம் சாப்பிடுவேன். எங்க ஆத்துக்காரருக்கு அது பிடிக்காது. நினைச்சு பாருங்க. அவங்க அடிமையாகவில்லை. ஒத்து போய் கொண்டிருக்கிறார்கள். கர்மாவை விட்டு போய் கொண்டிருக்கு. 2 சேருது. இந்த தீபமும் இந்த தீபமும் ஒன்னாகணும்னு சொன்னா இடையில என்ன இருக்கக்கூடாது? இடைவெளி இருக்கும். நெருக்கம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழும். ஏதோ தேவை மனம் விட்டு பேசலாம், தப்பில்லை. மறைத்து வைப்பது என்பது அங்க ஒண்ணுமே
ஓபன் டாக். இது எதற்கு உபயோகப்படும்னா ஞானத்திற்கு உபயோகம். கள்ளம் கபடமற்ற நிலைதான் ஞான பந்தல். ஞானத்துல போடக்கூடிய பந்தல் எப்படி இருக்கணும்? கள்ளம் கபடம் இல்லாம இருக்கும். ஆனா உலக அரங்கில நம்ம போடக்கூடிய பந்தல் பாத்தீங்கன்னா ஆரவாரம், அலட்டல், அலங்காரம், அகங்காரம் எல்லாம் இருக்கு. இல்லையா? அப்ப அந்த ஒத்துப்போகிற நிலை என்பது உங்களுக்கு உள்மனம் ஒத்துப்போகும், வெளிமனம் அல்ல. வெளிமனம் ஒத்தே போகாது. அப்ப நீங்க உள்ள அடங்க 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 அந்த வெளி தொடர்பு குறைகின்ற பொழுது உங்க உள்ள தன்மை நல்ல ஞாபகம் வைங்க. நமக்கு உள்ளதை அறியணும். வெளியில் உள்ளது